नीतसुम्मतवपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्द शिरोभिवन्द्ये श्रीमच्छटारियतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयन्द्रमस्तु लग्नम् मातान्दुसुम्मश्च पितान्दुसुम्मः भ्रातान्दुसुम्मश्च सखान्दुसुम्मः विद्यान्दुसुम्मो द्रविणन्दुसुम्मः स्वामिन्दुसुम्मो सकलन्दुसुम्मः हितोन्दुसुम्मः परतोन्दुसुम्मः यतो यतो वापि ततोन्दुसुम्मः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मान्नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडकोपमणीश्वरम् श्रीरङ्गे संयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातः श्रीनरसिंहकार्यमुनेत्पादाम्बुजैन्दिन्धिरम् दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्दं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गजटार्यो निधिपतिं श्रेयोनिधिं संशये श्रीमर्षिरङ्गपृथ्वीश्वरषडरिपुणा संयमेन्द्रेण दृष्टान्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित् योगिने तत्प्रसादात् प्राज्ञः श्रीरङ्गकार्यप्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीषटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुरान् षडोपकृत्यं वेदान्तदेशीयेतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे विहरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वमि सरसिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमतदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गशटारिसंयमिवरान् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यसरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशेयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारि योगिचरणनिस्तात्मरक्षाभरं श्रीमद्रङ्गशटारिवीरपुरान् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्भाण्डं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं पुरवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभि आविद्यं ஈதந்தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கிருள்கடி தீபமடங்கானிடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல மமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமய வஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பணகள்களேன் எங்கள் கல்யே ராமானுஜ முனியே சங்கைகளுத்தாண்டு தவராசா பொங்குகள் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தன் தங்கு மனம் நீ எனக்குத்தான் நீரகத்தாய் நெடுவரின் உச்சி மேலாய் நிலாசிங்கள் துண்டத்தாய் நிரந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்றுரைநூறு வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேந்தங்காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமருவும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதென் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே. எட்டாவது பாத்திரத்தை அனுபவிச்சுட்டு வரோம். எம்பெருமான் இடத்திலே ஆறாத காதல் கொண்ட திருமங்கை ஆழ்வார் அவனை பற்றி அவனுடைய சௌந்தர்யாதிகள் அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு திருக்கோவிலூர் திவ்ய தேசத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஆனா அங்க இன்னும் பெருமாள் சேவை கிடைக்கல. அதனால ரொம்ப ஆதங்கப்பட்டவராய் ஒவ்வொரு திவ்ய தேசம் அந்த ஊர்லயே இருந்துட்டு பல திவ்ய தேசத்தினுடைய எம்பெருமான இதே மாதிரி அர்ச்சாவதாரத்துல பல இடங்கள்ல எழுந்துள்ள இருக்கியே, எல்லாத்துக்கும் எதுக்காக எழுட்டு இருக்க? ஆசிரியர்களை ரட்சணம் எடுத்துக்காக தானே, ஆசிரியர்களுக்கு சேவை கொடுப்பதற்கு தானே,
அப்படிப்பட்ட நீ எனக்கு இன்னும் முகம் கொடுக்காது இருக்கேன்னு ஒவ்வொரு திவ்யதேச எம்பெருமானுக்கும் பிரார்த்திச்சுட்டு இருக்கார். அந்த ரீதியில கார்வானத்துள்ளாய் அப்படின்னு மட்டும் போட்டோம். எம்பெருமானுடைய இந்த அவனுடைய நிறமும் கருநிற வண்ணன், அதாவது கார்மேக வண்ணன். அவனுடைய சுபாவமும் இரக்க சுபாவம் உடையது. அதாவது எப்படி கருத்த மேகமானது மழை பொழிந்து லோகத்துக்கு ஹிதத்தை பண்றதோ அந்த மாதிரி இவன் தன் ஆசிரியர் அண்டினர்களுக்கு அவர்கள் பிரார்த்தித்தை விட அதிகமாகவே கொடுக்கக்கூடிய வள்ளல். அப்படிப்பட்டவன் கார்வானத்துள்ளாய். மேகம் எப்படி தரம் பாராதே மழை பொழியுமோ அதே மாதிரி எம்பெருமானும் இவனுடைய தரத்தை பாராமே அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்டவன் கார்வானத்துள்ளாய். வருஷக வளாகம் போல திருக்கார்வானத்திலே வர்த்திக்கிறவனே, இத்திருப்பதிக்கு திருநாமவின் நாயகனார் சுபாவத்தை பட்டலாயிற்று. ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் பெருமாளுடைய திருநாமம் எப்படின்னாக்கா அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரியும் சில வஸ்துக்களுக்கு ஏத்த மாதிரியும். இப்போ மேகத்தை பார்த்த உடனே மேகத்தை போல சுபாவத்தை கார்வானத்துள்ளான்னு சொல்லிட்டார். அதனால அந்த திருப்பதிக்கு திருநாமம் நாயனார் சுபாவத்தை பெற்றதாயிற்று. நாயனார் சுபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா கருணையாக எல்லோருக்கும் எல்லோருடைய ஜீவனத்துக்காக தன்னுடைய கருணை பொழிபவன். மேகம் பிரயோஜன நிரபேட்சமாக ஜலஸ்தல விவாகமன்றிக்கே வருஷிக்குமா போலே அத்தித்துவ நிரபேட்சமாக எல்லா தலைகளிலும் திருவடிகளை வைத்த ஆயனுடைய ஔதாரியத்திற்கு ஸ்மாரகமாயிருக்கிறது கார்வானத்துள்ளாய். கார்வானத்துள்ளான்னு சொன்னது எப்படின்னாக்கா அன்னைக்கு ஆயனார் திருக்கோவிலில் இருக்க பெருமாள். ஏன்னா ஏற்கனவே பெருமாள் சொன்னார், நீ அந்த திருக்கமாவதாரத்தை சேவிக்கிறேன்னு ஒரு குறை இருந்தது இல்லையோ, அதுக்காக அந்த இது செம்மை குறையாதபடி அப்படியே ஆயனார் இதுல இந்த திவ்ய தேசத்துல நான் இருக்கேன், நீ அங்க போய் சேவின்னு சொன்னார் ஆழ்வார். அதனால ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமாளை சந்திக்கும் போதும் ஆயனாரை நினைச்சுட்டே பண்ணிட்டு இருக்காரு. அதனால இங்க ஆயனாருடைய சுபாவத்தை ஸ்மாரகமாய் அபேக்ஷா நிரபேட்சமாக ஔதாரியம் பண்ண கடவை நீ என் பக்கல் ஔதாரியம் பண்ணாதே. அதனால இப்படி ஔதாரிய குணத்தை உடைய நீ என்னுடைய விஷயத்துல நீ முகம் கொடுக்காத இருக்கே, உன்னுடைய ஔதாரியத்துக்கு அது பங்கம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கல்வா அடுத்ததாக கல்வான்னு விழிக்கிறார். கல்வா அபகாரகனே. ஒரு கல்வன்னா என்ன அப்படின்னா ஒரு வஸ்துவை இன்னொருத்தர்கிட்ட இருந்து தெரியாம பறிச்சுன்னு போறானே, அபகரிச்சுன்னு போறானே, அதுதான் கல்வன் பேரு. எம்பெருமான வெண்ணெய் தொடுகின்ற கல்வா அப்படின்லாம் ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். ஒரு சாதாரண வெண்ணெய்க்காக இவன் திருட்டு வியாபாரம் யார் இல்லாத சமயத்துல போய் திருடுறானே, அதனால கல்வான்னு சொன்னார். அதே மாதிரி என் பொல்லா கரிமாணிக்கமே என் கல்வா அப்படின்னு சொல்லி ஆழ்வாரிக்கிறார். இப்படி எல்லாம் அந்த கல்வான்ற பதத்தை பிரயோகம் பண்ணி அனுசந்தானம் பண்றது ஆழ்வார்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஆழ்வார் போல இந்த ஆழ்வாரும் எம்பெருமாரி கல்வா கல்வா என்று இங்க கூப்பிடுற. நாங்கள் கல்வா எண்ண மாட்டோமே இவரோ பாதி பந்தம் இல்லாமையாரே. அதாவது கல்வா அப்படின்னு சொன்னா இது அதாவது பந்தம் இல்லாமையாலேன்னு சொல்ற. என்ன பந்தம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவன் பணக்காரனா இருக்கணும், இல்ல இவன் ஏழையா இருக்கணும். திருடுறவன் பணம் இருந்து சௌகரியமா இருந்தா திருட மாட்டான், அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதனால அந்த மாதிரி சம்பந்தமும் கிடையாது. எப்பவுமே நான் நீஷனே நிறைவொன்றுமில்லைன்னு. அதனால எங்கிட்டேந்து திருடிட்டு போறதுக்கு
அந்த சம்பந்த பந்தம் ஒண்ணும் இல்லை. ஏன் கல்வா அப்படின்னு சொன்னா ஒரு திருட வந்தானாக்கா ஒண்ணும் இல்லாத வீட்டுல போய் திருடுவான். ஏன் வீட்டுல போய் யாராவது திருடுவானா? அவனுக்கு திருடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இல்ல யாருகிட்டுமே இல்லாத ஒரு உயர்ந்த வஸ்து அவங்ககிட்ட இருக்கணும். ஆத்துலயே ஒரு குடும்பத்திலே இருக்கவங்க கூட பத்தியா அவனுக்கு மாத்திரம் என்ன இவ்வளவு இது எப்படியாவது திருடி வச்சிடணும் அப்படின்னு தோணும். அதான் அந்த பொறாமையால இப்போ குலசேகர ஆழ்வார் அரண்மனையில பாகவதர்கள்லாம் அடிக்கடி வரான்றது பொறாமையினால அந்த மந்திரி பாகவதர் மேல பழி போடுறதுக்காக என்ன பண்ணா, ஒரு ராணியினுடைய முத்து மாலையை அபகரிச்சான் இல்லையா? அப்போ எதனால அப்படின்னா மனசுல ஒரு மேல ஒரு தப்ப வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி ஏதோ ஒரு உபாதி இருக்கணும், காரணம் இல்லாம பண்ண முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு நம்ம கிட்ட இருந்து திருண்டு போறதுக்கு ஏதாவது இருக்கா? எல்லா விதத்திலுமே அவன் உயர்ந்தவன். அதுவும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. எல்லாமே வஸ்து மொத்தமே அவிழ்ந்து அப்படி இருக்கும்போது அந்த வஸ்து எல்லாமே அவிழ்ந்தா இருக்கும்பொழுது அதுல அதுவும் இல்லாத எல்லா வஸ்துலையும் அவனுடைய திருவடி சின்ன இருக்கும். ஏன்னா உலகத்துல இருக்க அவதாரம் நினைச்ச இது என்னுடைய வஸ்துன்னு அவனுடைய திருவடி. இந்த எப்படி கிராமங்கள்லாம் இந்த விவசாயிகளுடைய நெல் அறுவடை பண்ணி அத்த அம்பாரமா கூச்சி வச்சிருப்பா, அது ஒரு முதிரை போட்டு வைப்பா. அதனால பார்த்தாலே தெரியும் மறுநாள் ராத்து காத்தால வந்து பார்த்தானாக்கா இது ஏதாவது கலைஞ்சிருக்கான்ட்டு. அப்படி தன்னுடைய முதிரையை பயிச்சிருக்கான். எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. இதுல அவனுக்கு திருடத்துக்கு என்ன இருக்கு? ஏதாவது உபாதி இருக்கா? அவன் திருடி போனதுக்கா? இல்ல. அதனால நமக்கும் நாங்கள் கல்வா எண்ண மாட்டோமே இவரோ பாதி பந்தம் இல்லாமையாலே. அதனால எந்த வஸ்துகளையும் நமக்கு சுவாதந்திரம் கிடையாது, அவனுடைய சொத்து. ஐயோ நம்முடைய அவனுக்கு பாரு நம்மளோட சொத்து அதிகமா இருக்கே அப்படின்னு சொன்னாதானே இவன் அபகரிக்கும் போறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்போ என்ன கல்வா அப்படி எப்படி எதுக்காக அவனுக்கு அபகாரமாவது? ஒருவனுக்கா இருக்குமத்தை அவனுக்கு ஆகாதபடி மறை கை. அதாவது அவனுக்காக இருக்கு எது அப்படின்னா எம்பெருமானுடைய சர்வஸ்வமும் எம்பெருமானுடைய இருப்பிடமான வைகுந்தம். வைகுந்தத்துல அவன் வெறும் உட்காந்து உபயநாச்சிமாரோட உட்காந்துட்டு அது அனந்தாரோட மேல சனிச்சுண்டு அனந்தங்களோட விசேஷனாதிகள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு முக்தர்கள்லாம் அனுபவிக்கும்படியான தசை இருக்கு. அந்த தசையில அவனுடைய தசைய வேற ஏதாவது போட்டி பண்ண முடியுமோ? அது அவனது. ஆனா அது அவன் அனுபவிக்கல. யார் அனுபவிக்கிறா? நித்திய முக்தர்கள் அனுபவிக்கிறா. அவன் வந்து படுத்துட்டு ஆஹா சௌக்கியமா இருக்கு அனந்தாரோட சனிச்சுட்டு இருக்குமே அப்படின்னு அவன் சந்தோஷம் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா? அவனுக்கு ஒண்ணுமே சந்தோஷம் கிடையாது. அவனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா இந்த நித்தியர்கள் முக்தர்களும் அனுபவிச்சு சந்தோஷப்படுறால அந்த சந்தோஷத்தினால அவன் சந்தோஷம் மாறான். இப்படி அவனுக்காகவே எதுவுமே கிடையாது. அங்கேயும் இங்கிருந்து அர்ச்சாவதாரத்திங்க பெருமாள்லாம் எழுதிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் யாருக்காக? ஆசிரியருக்காக, பக்தர்களுக்காக. ஆக இப்படி எதுவுமே அவனுக்காக கிடையாது, இன்னொருத்தனுக்காக தான். அப்படிப்பட்ட இன்னொருத்தனுக்காக இருக்கிற வஸ்துவை இப்ப நாமளாவது இந்த ஜீவாத்மா, அதாவது நம்ம இந்த ஜீவாத்மாவை நாம் பெற்றிருக்கோம். அதனால இந்த ஜீவாத்மா என்ன பண்றோம்? நாம சரீரத்தில் இருக்கிறதுனால நம்முடையது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால அப்படி நம்ம இந்த வாஸ்தவத்திலே இந்த சொத்து அவனுடையது. ஆனால் இந்த சரீரகிருத்தமான இந்த பாஞ்சபோதிகமான சரீரத்தினாலையும் பிரகிருதி சம்பந்தத்தினாலையும் நமக்கு இருக்கிற ஒரு ஞான சூன்யத்தினாலையும் ஞான மாந்தத்தினாலையும் தேகமே ஆத்மா, இது நம்முடையது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இது வந்து இதுதான் அபகாரம். நாம் நினைக்கிறது தான் அபகாரம். நாம தான் அதுக்கப்புறம் தான் அதுதான் சுவாமி தேசிகன் பல இடத்துல சாதிச்சிருக்க. இத வந்து நம்முடையது என்று பார்த்த ஆத்மாவை மீட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கிறார். ஆக அவனுடைய சொத்து
அவனுடைய சொத்தை நாம் களவு கொண்டு அத்தை மீட்டு கொடுக்குமா போல ஆச்சாரியர்கள் மூலியமா திருப்பி ஆச்சாரிய பெருமாள்கிட்ட ஒப்படைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாதான் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். நாம தான் கல்வன். ஆனா இங்க எம்பெருமான கல்வன் சொல்ற. ஆக இப்படி ஆசிரியர்களுக்காக ஏற்பட்ட அவனுடைய திருமேனி, அவனுடைய வைகுந்தம், அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய திருவாபரணங்கள் எல்லாமே நாம அனுபவிக்கிறதுக்காக தான். இப்ப எம்பெருமான் திவ்யதேசத்துல ஒவ்வொரு திருவாபரணத்தையும் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறவன் எவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கைங்கரியம், ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல ஐசிங்களுடைய 2வது பாக ஆன்மீகம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா சேவிச்சேன். அனுபந்தத்தினுடைய டிரான்ஸ்லேஷனா சேவிச்சேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட கைங்கரியம், வசதியான கைங்கரியம். இதனால யாருக்கு, நமக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை. ஆச்சாரிய நோக்கப்புக்காக நாம பண்றோம். அந்த ஆச்சாரிய நோக்கப்புக்கு நம்ம சாஸ்திரத்தை கொண்டு அறியறோம். அப்படிப்பட்ட இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இப்ப புனாமாவில ஆச்சரியமா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரியே பொன்னால அங்க விமானத்துக்கு தங்கத்தால பண்ணி அது சம்பரோஷம் நடந்ததுன்னு சொல்றா. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு அதிசயம் நடக்குது. நல்ல விஷயங்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் எதனால நடக்குது அப்படின்னா, அவாவா ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்றவர்களாக இருந்து கொண்டு அந்த ஆச்சாரியன் வகுத்த விஷயத்துல பல கைங்கரியங்கள் செய்து கொண்டு இப்படி அந்யோன்யமா பாகவதாரர்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. சில சமயங்கள்ல சில விஷயங்களை பார்க்கும்பொழுது மனசு சிரமமா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய இதுவானது அவன் நமக்காக ஏற்பட்டது. இப்ப ஆழ்வாருக்கு சேவை சாதிக்காததுனால இப்ப ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், எனக்குன்னு ஏற்பட்ட வஸ்துவை நீ எனக்கு சேவை பண்ணி வைக்காத நீ அபகாரம் பண்ணிட்டு இருக்க பாத்தியா, அதனாலதான் உன்னை கல்வா. ரொம்ப ஆச்சரியமான இது. அபகாரமாவது ஒருவனுக்கா இருக்கும் அத்தை அவனுக்கு ஆகாதபடி மறை கை. ஆக அவனுடைய சேஷ்டிதங்களோ, அவனுடைய கல்யாண குணங்களோ, அவனுடைய திருமேனியோ, அவனுடைய திருவாபரணங்களோ எல்லாமே ஆசிரியர்கள் அனுபவிக்காக அவனுடைய போகியத்துக்காக ஏற்பட்டவைகள். அப்படி இருக்குச்சே எம்பெருமான் தன்னுடைய திருமேனி ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கல அப்படின்னு சொன்னா, மறைச்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா யார் கல்வா? எம்பெருமான் தானே கல்வன். அதுதான் சொல்கிறார். ஒருவனுக்காய் இருக்கும் அத்தை எத்தை, அந்த எம்பெருமானுடைய திருமேனி அவனுடைய சர்வஸ்வமும் ஆசிரியர் இருக்கு. அத்தை என்ன பண்ற பெருமாள், அவனுக்கு ஆகாதபடி மறை கை. ஆக ஆசிரியர்களுக்கு அத்தை காட்டாதபடி மறைச்சுட்டு இருக்கான். ஆசிரியனுக்கு அனுபாவியமான வடிவை அவனுக்கு கொடாதொழிகையிலே. எப்பேற்பட்ட ஆச்சரியமான திருமேனி. நேற்று திருவள்ளூருக்கு போயிருந்தேன். ஏகாதசி புறப்பாடு ஆச்சரியமா எம்பெருமானுடைய புறப்பாடும் திருமேனி அழகு. அப்ப பார்க்கும்போதெல்லாம் ஐசிங்கருடைய ஞாபகம் தான். எப்பேற்பட்ட ஒரு இது அனுபவிச்ச ஐசிங்கர். அந்த ராகவனுடைய அழகு எழுதி மடத்துக்கும் அங்க விக்கிரத்துல அர்ச்சாவதாரத்தை எழுதுகிற ஐசிங்கருக்கெல்லாம் மரியாதை முடியும். அந்த மாதிரி மரியாதை ஆகி ஐசிங்கருக்கும் மரியாதை ஆறுது. இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஐசிங்கர் எதிர்பார்க்காத தேனாவசிங்கர் திருவடியில 45 ஐசிங்கர் இருக்கார். இப்படி எல்லாம் அனுபவிச்சு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன இப்போ அந்த எம்பெருமான் பொறுப்பாடு ஒவ்வொரு பொறுப்பாட்டுக்கும் போதும் ஐசிங்கர்களுக்கு மரியாதை மரியாதை. அது அவளுக்கு ஒரு பெருமாளுடைய சம்பந்தம் அச்சாவதாரத்திலையும் கிடைச்சிட்டு இருக்கேன். லீலா விபத்துல தான் அவதாரத்துல நேர்ல அனுபவிச்சு அதனுடைய அனுகிரக விசேஷமாக அச்சாவதாரத்திலையும் ஐசிங்கர்களுக்கு ராகவனுடைய சம்பந்தம், அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிட்டு இருக்க. இது எப்பேற்பட்ட ஆச்சரியமான இது. அப்படி அவனுக்கு குடாது அனுபாவியமான வடிவழகு. லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா பிறந்திருப்பான். பாக்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனா அவளுக்கு வியாதி அவனை அனுபவிக்க முடியாது எப்படி இருக்கும். இப்படி எல்லாம் அழகா இருந்தது என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அந்த அழகெல்லாம் கூடும். ஆனா எம்பெருமானுடைய அழகு இருக்க நிச்சயமானது, நிரதிசயமான ஒரு வடிவழகு. அந்த வடிவழக சேவிக்கிறதுக்கு
ஆனா சாதாரண பக்தி இல்லாத பெருமாளை சேவிச்சோம்னா அது ஏதோ திருமேனி ஏதோ சரி நாமளும் அவள்லாம் கடாரி வாங்கிக்கிறான் நாமளும் போய் சேவிப்போம் அப்படின்னு. ஆனா மகான்கள்லாம் எப்பேற்பட்ட பெருமாள் திருவேணியில மங்களாசாசனம் பண்ணி அவளுக்கு எப்படிதான் அந்த ஒரு இது சந்தோஷம் வரதோ தெரியல. அந்த திருமேனியை சேவிச்சுட்டே இருக்காவா. அப்படிதான் அனுபவம் இருக்கு. அப்படிப்பட்ட அனுபவியமான வடிவை அவனுக்கு கூடாது, அவனுக்கு ஆசிரியனுக்கு கூடாது வழிகிறது, ஈஸ்வரனுக்கு அபகாரமாகுது. அதனால ஈஸ்வரன் கல்வான்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சேவையை இன்னொருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுதான் அபகாரம். அது மட்டும் குதிர் போலாம் இல்லையா. ஏன் ஆழ்வார் இப்படி படுத்துறான் பெருமாள் அப்படின்னா, அது பெருமாளுடைய ஒரு விளையாட்டு. அவர் மூலியமா எத்தனையோ அனுபவத்தை, அதாவது பெருமாளை சேவிச்சு அனுபவம் பெறது ஆழ்வாருடைய சுபாவம். இப்படி தன்னிடத்துல ஒரு ஆழங்கால் பட்டு பக்தி கொண்டு இருக்கிற பக்தனை தன்னை விட்டு போகக்கூடாது, தன்னை பத்தி நினைக்காது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காரியங்கள் பல. இப்போ ஆச்சாரியர்களுக்கு அபிமதமா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அபிமதமா போயிட்டோம்னா அந்த ஆச்சாரியர்களுக்கு தனக்கு அபிமதமான ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் வந்தா இருந்தானாக்கா எப்படி ஒரு சந்தோஷம் அந்த மூஞ்சி திருமுகத்துல தெரியுமோ, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தன்னுடைய ஆசிரியர்கள் ஒரு விஷயத்துல இப்ப பார்த்தாலும் தன்னுடைய அவனுடைய சம்பந்தம் இருக்கணும்ன்றதுக்காகவே அவனை இது பண்றது. அப்படி பரஸ்பரம் பிரீத்தி அதிகமா போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த பிரீத்தியுடைய பரிவாகமாக அது ஏற்படுற விகாரங்கள். பிரீத்தி இருந்து அவன் கொஞ்சம் வராம போயிட்டானாக்கா எங்கடா காணும், 2 நாளா காணுமடா ஒன்ன அப்படின்னு ஆச்சாரியர்கள் விசாரிக்கிறதும், நம்ம பந்துக்கள்லயே எங்கடா 2 நாளா காணுமடா அப்படின்னு ஆத்துக்கு ஒருத்தர் இருந்தானாக்கா 2 நாள் வரலனாக்கா என்னடா வந்து வரலையே அப்படின்னு தன்னுடைய பிரீத்தியை வெளிப்படுத்துற மாதிரி பெருமாள் ஆழ்வாருக்கு சேவை கொடுத்து அதனால ஏற்படுற சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். அதே மறைஞ்சு அவன் படுற கஷ்டத்தையும் பார்த்து சந்தோஷப்படுற பெருமாள், கஷ்டத்தையும் சந்தோஷப்படுற அப்படின்னா ஆஹா இப்படியா நம்ம கிட்டையும் ஒரு பக்தி வச்சுட்டு இருக்கான், என்ன ஒரு துளி கூட மறக்க மாட்டேன்றானே, இப்படி ஒரு பித்து பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு அவனுடைய நிலைமை கண்டு சந்தோஷப்படுற பெருமாள். ஆனா ஆழ்வார் அந்த நிலைமையினால துக்கத்தை அடையிற. இப்படி அனுபவிக்கூடுது. ஈஸ்வரனுக்கு அதிரே சேத்தனுக்கும் ஆத்மாபகாரமாகிறது. அதனால இப்படி அதாவது அதிரே எது அது எம்பெருமானுடைய சொத்து இந்த ஜீவாத்மாக்கள்லாம். ஆனா இந்த ஜீவாத்மாக்கள் ஞானம் அன்று நான் பிறந்தபின் மறந்தேன்ற மாதிரி ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு என்னன்னு தெரியல. ஆச்சாரிய உபதேசம் தான் நமக்கு தெரிஞ்ச உடனே ஓஹோ நம்மளுக்கு ஆத்மா நினைச்சுட்டு இருந்தோமே, இந்த ஆத்மா நம்மது இல்ல, ஆத்மா மட்டும் இல்ல இந்த ஆத்மாத்மீயங்கள் அவன் இவனோட சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுடையது அப்படின்னு ஞானம் எப்படி சமர்ப்பிக்குமா போல அந்த ஞானம் பிறப்பதற்கு முன்னாடி இந்த ஆத்மாவை தனிது நினைச்சிருக்கான் இல்லையா. அதனால இவனும் அதிலே சேத்தனுக்கும் ஆத்மா அபகாரமாகிறது. அதனால சேத்தனுக்கு ஆத்மா எது, இந்த பரமாத்மா தான். இந்த பரமாத்மாவை அவன் சேவை கொடுக்காம கூடானாக்கா அதனால அது ஆத்மா அபகாரமாகுது. சாதத்தின் சுரூபமாய் இருக்க அத்தை செய்யாத சுதந்திரோகம் என்கிறே அபகாரமாகிறது. ஜீவன்கள் விஷயத்துல இவன் தாசோகம் இருக்க வேண்டிய இவன் ஈஸ்வரோகம் அப்படின்னு இருக்கானே. தாசோகம்னாக்கா எம்பெருமானுக்கு நான் சேகபூதன் இருக்கிற தன்மையை விட்டுட்டு நான் ஈஸ்வரோகம்னு இருக்காளோ இல்லையோ, அதுவும் ஒரு விதத்துல அபகாரம் தான். அபகாரமாகிறது. என்னுடைய ஆத்மாபகாரத்தை தவிர்த்தது உன்னுடைய ஆத்மாவை அபகரிக்கைக்கோ சாதத்தை ஜீவிப்பித்தது. அதாவது என்னுடைய ஆத்மாபாரத்தை தவிர்த்தது. நான் தான் நினைச்சிருந்தேன் இத்தனால இந்த ஆத்மா என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரு வழியா ஞானத்தை பெற்று மயர்வர மதிநிலம் அருளினன் அப்படி அருளினபடியாலே நான் பெற்ற ஞானத்தினாலே இந்த ஆத்மா என்னுடையது இல்லாது உன்னுடையதுன்னு இருந்தது. இப்ப நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா என்னுடைய ஆத்மாபாரத்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆத்மாபாரம் நான் தான் பண்ணிருக்கேன்ட்டு அத்த போக்கிக்காக
நான் பண்ண அதாவது என்னுடைய அஞ்ஞானத்தை இப்போ நீ எடுத்துட்ட. இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்து இந்த ஆத்மாவானது என்னுடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் ஆத்மாபகாரம் பண்ண, நான் தான் கல்வன். ஆனா இப்படி அப்படி சொன்னா அந்த கல்வன்றது இவனுக்கு வரக்கூடாது. தன்னை சேர்ந்தவனை எப்படி திருடன் சொல்லலாம்? அதனால அது அது அந்த அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னுட்டு இப்போ நீ கல்வான் அது நீ வந்து எனக்கு ஆத்மாவா இருக்கிற நீ இப்போ எனக்கு இருக்கிற ஆத்மாவை எனக்கு ஆத்மாவா இருக்கிறது எது? எம்பெருமானுடைய சொரூபங்கள், அவனுடைய திவ்ய எல்லாமே. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை நீ திருடின்ட்ட. இப்போ எனக்கு அந்த பேர் வரக்கூடாதுன்றதுக்காக. புரியுதா? இந்த ஆத்மாபகாரம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த அகங்காரம் அமகாரம் உடைய ஞானம் அதாவது தனக்கு ஞானம் பிறப்பதற்கு முன்னாடி, தான் எம்பெருமானை சேஷபூதன் என்ற ஞானம் பிறப்பதற்கு முன்னாடி தேகமே ஆத்மா, இந்த ஆத்மா என்னுடையது, ஆத்மாத்மீயங்கள்லாம் என்னுடையது, சுதந்திரோகம் அப்படின்னு இந்த ஞானம் இருந்ததோ இல்லையோ, அந்த ஞானத்தினால நான் தான் கல்வனா இருந்தேன். ஆனா அந்த ஞானங்கள்லாம் போய் உனக்கு சேஷபூதன் தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ண இப்போன்னா, இந்த கல்வ சப்தம் என்னுடைய ஆசிரியனுக்கு உபயோகப்படாது, அதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய சேவை எனக்கு ஆத்மாவாயிருக்கிற உன்னுடைய நீ உன்னையே அபகரிச்சுட்டு எனக்கு சேவை கொடுக்காம அபகரிச்சுட்டு போற. தாதர்த்தத்தை தவிர உன்னுடைய ஆத்மாவை அபகரிக்கைக்கோ தாதர்த்தத்தை ஜீவிப்பித்தது. தாதர்த்தத்தைனா அதாவது அந்த கல்வான் ஆத்மா அபகாரன்றதை இப்ப நீ பண்ணிட்ட. அப்படிப்பட்ட பக்தானாம் நதே ரூபம் நசாகாரோ நாயுதானி சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே. ஆச்சரியமா ஜெனத்தை ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்தோத்திரம் எம்பெருமானுடைய இந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ, அது யாருக்காகடா அப்படின்னா அவனுக்காக இல்ல, ஆசிரியருக்காக. அதாவது எம்பெருமான் சுதந்திரன், அவனுடைய ஆத்மஸ்வரூபம் எல்லாம் சுதந்திரம். அது என்னத்துக்கு அப்படின்னா, இப்ப ஆச்சாரியர்கள்லாம் சர்வதந்திர சுதந்திரோபே வேதாந்த சர்வதந்திர சுதந்திரவர். ஆனால் அந்த ஆச்சாரியர்கள் பரதந்திரா இருக்க. ஏன்? அதாவது நல்ல சிஷ்யன் ஆட்டம் அப்படின்னு சொன்னா அதுல சிஷ்யன் பிரார்த்தனையை ஏற்று சில காரியங்கள் ஆச்சாரியன் செய்தாரு. அதெல்லாம் முடியாது, நான் தான் சுதந்திரன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அப்படி இல்லை. அந்த சமயத்துல வரும்போது சுதந்திரதான ஆச்சாரியர் கூட சிஷ்யனுக்கு பரதந்திரனா இருக்க. அப்படிப்பட்ட சுதந்திரா இருக்கிற ஆச்சாரியர் எப்படி பரதந்திரா இருக்காரோ அதே மாதிரி எம்பெருமான் சுதந்திரம் தான். ஆனா ஆட்சித்தர்கள் விஷயத்துல வரும்பொழுது அவன் பரதந்திரன். அதனால அவனுடைய திருமேனி எல்லாமே அவனுக்கு அதுல சுவாதந்திரமே கிடையாது, நமக்காக ஏற்பட்டது. அவன் திருவாபரணத்தெல்லாம் போட்டு ஆஹா திருவாபரணம் நல்லா இருக்கு, என்னுடைய திருமணி அழகா இருக்கு அப்படின்னு அவன் கண்ணால போட்டு கரண்டை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். ஆட்சியர்கள் சேவிக்கிறாளா அவன் சந்தோஷமா அப்படின்னு பரதன். அதுக்காக தான் பெருமாள் தன்னுடைய திருமணி எல்லாம் வச்சுட்டு இருக்கார். ஆக நதே ரூபம் நச்சாகாரா, அவருடைய திருவங்கள விக்கிரம் இருக்குமே, அந்த விக்கிரம் அவர் அனுபவிக்கிறதா இல்ல, நாம் அனுபவிக்கிறதாக. அதே மாதிரி நான் ஆயுதானி நச்சாஸ்பதம், இந்த ஆயுதங்கள்லாம் இருக்க அவைகள்லாம் அந்த வைகுண்டம் கூட பெருமாள் இருக்கிற ஸ்தானம் கூட அவனுக்காக இல்ல, நமக்காக தான். அதனால ததாரகா. ஆக பெருமாள் யாருடைய சொத்துரா அப்படின்னு சொன்னா ஆசிரியருடைய சொத்து. ஆக அவன் நம்மளுடைய உடைமை. அப்படிப்பட்ட ஆசிரித பாரதந்திரான அவன் அவனுடைய சொரூப ரூப குணங்கள் எல்லாமே அவனுக்கு இருந்தா கூட, அவன் பரதந்திரனா இருந்தால் கூட
அவன் சர்வாதிகாரம் விளங்குறான். எப்படி அவன் சர்வ சுதந்திரன். யாரு? எம்பெருமான் சர்வ சுதந்திரன். இருந்தாலும் இந்த ஜிதத்தே ஸ்தோத்திரத்தை சொல்ற பிரகாரம் அவனுடைய இருப்பிடமான வைகுந்தம், அவனுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய குணங்கள், அவனுடைய திருவாபரணங்கள், அவனுடைய ஆயுதங்கள், இவைகள்லாம் யாருக்காக அப்படின்னா பல பிரகாரங்கள் பல புராணங்கள் நம்ம படிக்கிறோம். அவன் ஏந்துக்கிற சங்கு எதுக்காக ஏற்பட்டது அப்படின்னா யுத்தத்துல, பாரத யுத்தத்துல அவனுடைய சங்கத்வனி தான் எல்லாருடைய உயிருமே பிராணனுமே வாங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சங்கத்வனி விரோதி நிரசனத்துக்காக ஏற்பட்டது. சக்கராயுதம் எதுக்குடா அப்படின்னு சொன்னா விரோதிகளை நிரசனம் பண்றதுக்கு. எம்பெருமானுடைய வடிவழி எதுக்குடா அப்படின்னா அதாவது தன்னுடைய உபதேசத்தாலே திருத்த முடிஞ்சாலும் திருத்துவார், இல்ல அப்படின்னா திருமேனி அழகை காட்டி அவளை திருத்துவார்னு சொல்லி மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கலையா? ஆக வடிவழக காட்டி எம்பெருமான், ஆக அவனுடைய வடிவழகம் அவனுக்கு சுதந்திரம் இல்ல, இன்னொருத்தருக்காக தான். இப்படி எல்லா விதத்திலையும் அவன் பரதந்திரனா இருந்தால் கூட புருஷ சூக்தத்திலே அவன் புருஷ சூக்த பிரதிபாத்தியனான எம்பெருமான் எல்லோருக்கும் சுதந்திரன் அப்படின்ற தனித்த பரதந்திரனா இருந்தால் கூட சுதந்திரனாக இருந்துட்டு நமக்கு சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. என்கிறத்தை அழிக்கைக்கோ. ஆக இப்படி தாதர்த்தத்தை ஜீவிப்பித்தது பக்தானாம். ஆக தாதர்த்தத்தை ஜீவிப்பித்ததுனாக்க அவனுடைய திருமேனி எல்லாம் எதுக்குடா அப்படின்னா பக்தர்களுக்காக தான் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நீ இப்போ எனக்கு சேவையை கொடுக்க மாட்டேன்றியே, எல்லாமே எங்களுக்காக தானே ஏற்பட்டது, எங்களுக்காக ஏற்பட்ட ஒரு சொரூப சுபாவம் என்ன, ஒரு திருமேனி அழகு என்ன, இவைகளெல்லாம் எனக்கு காட்டவே மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கல்வா அப்படின்னு சாதிக்கிறார். காமரபூமித்யாதி காமரபூம் காவிரியின் தென்பால் தென்பால் அப்படின்னு சாதிக்கிறார். காமரபூமி இத்தியாதி காமரபூமி, அதாவது அந்த ஸ்தலமானது ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்தலமா இருக்கணும். அதுதான் அந்த பூமி காமர பூமி. ஸ்பிரகணியமான அழகை உடைய காவிரியில் தென்பார்த்துவத்தில் திருப்பேரிலே நித்தியவாசம் பண்ணுகிறவனே. ரொம்ப ஆச்சரியமான திருப்பேரகத்தாய். திருப்பேரில் இருக்கிற எம்பெருமான பத்தி இங்க விളിக்கிறார். காமரபூமி இத்தியாதி ஸ்பிரகணீயமான அழகை உடைய காவிரியின் தென்பார்த்துவத்திலே திருப்பேரிலே நித்தியவாசம் பண்ணுகிறவனே. திருப்பேர் திவ்யதாசத்துல எழுதிருக்கார். அதனுடைய ரம்மியமான சூழ்நிலை, அதாவது அங்கேயும் ரெண்டு பக்கத்துலயும் இந்த காவிரி பல பிரதேசங்கள்ல போயிட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி திருப்பேர்லயும் காவிரி போயிட்டு இருக்கு. அதுல அந்த காவிரி மத்தியில அவர் எழுதிருக்கார், அங்க பெருமாள் எழுதிருக்கார். இது ரட்சக விபாகமர இரண்டு தலைக்கும் உத்தேசியமாயிரே கோயில் இருப்பது. அதாவது கோவிலை நடுவே உடைத்தாகையாலே எங்க காவிரியின் தென்பார்த்துவத்தில் திருப்பேரணி நித்தியவாசம் கோயிலை நடுவே உடைத்தாகையாலே, நடுவே உடைத்தாங்கன்னா அந்த ஜலத்தினுடைய நடுவுல காவிரி இருக்கு, திருக்கோவில் இருக்கு. அப்படிப்பட்ட எதுக்கா பெருமாள் எழுதிருக்கார் அப்படின்னா ரட்சக விபாகமர இரண்டு தலைக்கும் உத்தேசியமாயிரே கோயில் இருப்பது. இந்த பெருமாள் திசை கைகூப்பின்னு சொல்லி ஆழ்வார்லாம் அனுபவம் பண்றார். பெருமாளை போய் சேவிக்க முடியாட்டா கூட நாம் என்ன பண்றோம், நித்திய சந்தானத்துல ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்திரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தி செய்த சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா எது செய்யல தீபம் சொல்லி அந்த திக்க காமிச்சு பிரதர்சனம் பண்ணி சந்தானத்துல பண்றோம். இது எதுக்குன்னா நிச்சயமா பெருமாளை சேவிக்க முடியாட்டா கூட அந்தந்த 4 முக்கியமான திவ்ய தேசங்களை அப்படி திசை நோக்கி கை கூப்புறோம். அந்த மாதிரி கை கூப்புற இப்போ பெருமாள் ரெண்டு திருநடுவில் எழுதிருக்கார். எதுக்குன்னா ரட்சக விபாகமர இரண்டு தலைக்கும் உத்தேசியமாயிரே கோயில் இருப்பது. இப்ப மதுராந்தகத்துல ஏரிகர பக்கத்திலேயே பெருமாள் எழுதிருப்பார்.
அந்த பெருமாள் ஊர்ல இருக்கிற நேரம் போய் பெருமாளை சேவிப்பா. இந்த ஏரிக்கரை மேல போற பஸ் போறது இல்லையா, இந்த பஸ் போறவா அவளுக்கு இறங்கி சேவிக்க முடியாது. உடனே கையை கூப்பிட்டு அப்படியே பெருமாள் சேவையாகும், கோபுர சேவையாகும். கோபுரத்தை கை கூப்பிட்டு சேவிச்சுட்டு போவா. ஆக அவளுக்கும் இப்ப கோவில போய் சேவிக்கிறாள, அவளுக்கும் என்ன பலன் ஏற்படுறதோ அப்படியே பஸ்ல போயிட்டு கையை கூப்பிட்டு ரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காள் இல்லையா, அவளுக்கும் என்ன அப்படின்னா அந்த சமயத்துல பெருமாள் நினைக்கிறானோ இல்லையா, அதனால பெருமாள் என்ன பண்றாரு, அவனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். ஆக பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு என்ன உள்ளவளுக்கும் நேர பெருமாள் அங்க ரட்சணம் பண்ற. சரி, ஏதோ இல்ல இங்க பெருமாள் இருக்குன்னு தெரியாம வர்றா, ஏதோ கோவில் தெரியுது படுறா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாயால சொல்லிட்டு போறான் அப்படின்னா அவளைக்கும் ரட்சணம். இரண்டு தலைக்கும் உத்தேசியமாயிரே கோவில் இருப்பது. என்ன இரண்டு தலைக்கும் அப்படின்னு சொன்னா, இவன் தான் ரட்சகன் அப்படின்னு நினைச்சுட்டு போய் சேவிக்கிறவாளுக்கும் பெருமாள் ரட்சணம் பண்ற. அவனுடைய சம்பந்தம் தனக்கும் பெருமாளுக்குள்ள சம்பந்தம் தெரியாதவாளும் இருக்காளும் இல்லையோ, அவளுக்கும் பெருமாள் ரட்சணம் பண்ற. இரண்டு தலைக்கும் உத்தேசமாயிரே கோவில் இருப்பது. ஆக அந்த கோவில் இருக்கிற சன்னிவேசம் ரொம்ப அது தீர்த்தாமடத்துக்கே போவா, கோவிலுக்கே போக மாட்டா. ஆச்சரியமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அங்க தீர்த்தாமடம் இல்லையோ, அப்ப பார்த்து தீர்த்தாமடி எழுந்துக்கிச்சே கோபுரம் தெரியும். அவளுக்கும் பெருமாள் ரட்சணம் பண்ணுவார். தீர்த்தாமடிட்டு அங்கேயே சந்தியாவந்தனால் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்கு போறோம் இல்லையா, அவளுக்கு பெருமாள். இப்படி இரண்டு தலைக்கும் உத்தேசமாயிரே கோவில் இருப்பது. தென்பால் கரை வழியே போவாருண்டோ என்று கரையை பற்றி கிடைக்கிறபடி. அதனால எதுக்குடா பெருமாள் அங்க எழுதிருக்கு அப்படின்னா, கோவில் உள்ள வர வேண்டாம், சேவிச்சுட்டு அப்படியே கரமையில போறா பாரு, அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் பெருமாள் அப்படியே கேட்டிருக்க. கரையை பற்றி கிடைக்கிறபடி ஜீவனார்த்தமாக கரையை பற்றி இருப்பாரை போலே ரட்சகத்துவ சித்திக்காக கரையை பற்றி கிடைக்கிறபடி. ஆக தான் உஜ்ஜீவனம் ஆகணும்னா எம்பெருமான் திருவடிதான் கதி நமக்கு அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்கிறவாளுக்கும் ஜீவனார்த்தமாக, அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் தான் கரை தேர வேணும் அப்படின்றதுக்காக கரையை பற்றி இருப்பாரை போல. எப்படி ஒருவன் இந்த நீச்சல் அடிக்க தெரியாதவன் சம்சாரத்துல முழுகின்ற இருக்கவன் அந்த குளத்தினுடைய கரையை பிடிச்சுட்டே அவகாசம் பண்ணுவானோ தீர்த்தம் விடுவானோ, அந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த சம்சாரத்துல எப்படி போறதுன்னு தெரியல, நீந்தி போக முடியல. அதனால எம்பெருமான் திருவடி நான் புரியுதா, ஜலத்துல அவன் அவகாசம் பண்ணதா போறான். போனா ஜலத்து இவனுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவான், கரையை பிடிச்சுட்டே குளிப்பான், நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிப்பான். கேட்டா பார்த்தா அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நீச்சல் தெரியாட்டா கூட ஒருத்தன் நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தவன் என்ன பண்ணுவான், அவன் நல்லா நடு குளத்துக்கிட்ட போயிட்டு அடிச்சுட்டு திரும்பி வருவான். அதுல கொஞ்சம் சாதாரண நீச்சல் தெரியும்னா பாய் தூரம் போயிட்டு பாய் தூரம் வந்துடும், அதுலேயே தடுமாறி வந்துருவான். நீச்சலே தெரியாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா இந்த கரையை பட்டு இருப்பான். அந்த மாதிரி நன்னா நீச்சல் அடிக்க தெரிஞ்சா பக்தியோகம் பண்ணி பெருமாளை அடைவான். ஆனா அதெல்லாம் சக்தி குறைஞ்சு போச்சு இப்போ. அதனால பக்தியோகம் பண்றது சக்தி இல்லாதவன் என்ன பண்ணுவான், சோம்பரை உகர்த்தி போலுன்ற மாதிரி எம்பெருமானே என்னால் நான் எதுக்கும் அகிஞ்சனன், உன் திருவடியில நான் என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவனை திருவடியை பிடிச்சு உஜ்ஜீவனம் பண்ணிக்கிறான். எப்படி தன்னுடைய ஜீவனார்த்தம் பண்ணிக்கிறானோ அந்த மாதிரி ஜீவனார்த்தமாக கரையை பற்றி இருப்பாரை போல ரட்சகத்துவ சித்திக்காக கரையை பற்றி கிடைக்கிறபடி ரட்சகத்துவ சித்திக்காக எம்பெருமானுக்கும் ரட்சகன் பேர் வரணும். எப்படி ரட்சகன் பேர் வரணும்னா யாராவது காப்பாத்தினாதான் ரட்சகன் பேர் வரும். அதனால எம்பெருமானுக்கு ரட்சகன் ஏற்படணும். இவனும் ரட்சிய வஸ்துவாகணும். எம்பெருமானுடைய ரட்சணத்தை எதிர்பார்க்காம இருந்தா இவன் எப்படி இவன் கரை தருவான். அதனால எம்பெருமானுடைய ரட்சணத்துக்கு தான் உட்பட்டவன் அப்படின்ற பெருமை இவனுக்கு வரணும். நான் சுதந்திரன், நான் கர்வத்தை பிடிச்சு அப்படியே போறான் அப்படின்னு சொன்னாக்கா இவனை யாருமே மதிக்க மாட்டான். ஆக நான் ஒருத்தனுக்கு விதேயன், ரட்சிய வஸ்து, அவனால ரட்சிக்கப்பட வேண்டியவன் அப்படின்ற எண்ணம் இருந்தான்னா நாமும் ஒரு வஸ்துவாக லோகத்துல கருதப்படுவோம் பிறரால. ஆக அந்த அவனுடைய ரட்சகத்துவத்துக்காகவும் நாம் ரட்சிய வஸ்துன்றது தெரிஞ்சதுக்காகவே அவனுடைய திருவடி பிடிச்சு நிக்கிறது. ஆக சம்சார கிழங்கெடுத்தால் அல்லது
கிளம்போம் என்று கிடைக்கிறபடியிலே மண்ணு மண்ணு காமரு பூங்கு. அந்த மண்ணுன்ற சப்தத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க தென்பால் மண்ணுன்று காமரு பூங்காவரின் தென்பால் மண்ணு மண்ணி கிடந்துறங்கும். அப்படி அந்த பாசல் மண்ணினா அது தான் அதுல இருந்து உஜ்ஜீவனமாகிற மட்டும் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. எம்பெருமான் என்ன ரட்சிக்கிற மட்டும் நான் திருவிடைய விட மாட்டேன். அதுக்கப்புறமா நான் அவனோட திருவிழா தான் பிடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா எந்த சம்பந்தம் ஒழிக்க முடியாது, உந்தனோட நமக்கு இங்க ஒழியாது அப்படிப்பட்ட சம்பந்தம். அதனால அவன் ரட்சணம் பண்ற மட்டும் அவன் அப்படியே சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது கிளம்போம் என்று கிடைக்கிறபடி அந்த சம்சாரத்தை வேரோடு புடுங்கி அவன் அடிச்சாதான் நமக்கு புனராவர்த்தி, நமக்கு திருப்பி மறுஜென்மம் வராம இருக்கும். அந்த சம்சாரத்துல இருந்து அவன் நம்மளை மீட்கல அப்படின்னா திருப்பி திருப்பி சம்சாரத்தான் பிறந்துட்டு இருக்கும். ஆரோ நம்மை வந்து கிட்டுவார் என்று அவசர பிரதட்சணா கிடைக்கிற நீ எனக்கு. ஆக எம்பெருமான் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் எழுந்திருக்கிறது எதுக்கா அப்படின்னா, இன்னைக்கு யாராவது வரா புதுசா சேவிக்கிறதுக்கு, இன்னைக்கு என்னென்ன பண்றா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி யாராவது திருப்பி நிச்சயமே வந்து சேவிச்சுட்டு போறவா அது விஷயம் வேற. திடீர்னு ஒருத்தர் வருவா, காஞ்சிபுரத்துல இருக்கிற மகான்கள்லாம் நிச்சயமே சேவிச்சுட்டு இருப்பா. இப்ப நான் மெட்ராஸ்ல இருக்க நிச்சயம் சேவிச்சுட்டு இருக்கா, வருஷத்துல ஒரு தரம் போய் சேவிக்கிறது, அது உற்சவத்தை போய் சேவிக்காது, ஏகாந்தமா போய் சேவிப்பா. இப்படி இன்னைக்கு நிச்சயப்படி வராதவா யாராவது ஒருத்தர் புதுசா வந்து சேவிக்கிறாள் இல்லையா, அந்த மாதிரி ஆரோ நம்ம வந்து கிட்டுவார். எம்பெருமான் எதுக்காக இப்படி எழுதிருக்கார் அப்படின்னா, அபயாசத்தோட எழுதிருக்கார், வரத முத்திரையோட எழுதிருக்கார், வரதாசத்தோட இப்படி எல்லாம் பெருமாள் எழுதிருக்கு. எதுக்கு அப்படின்னா, நம்ம எவனாவது வந்து சேவிக்க மாட்டானா, இந்த ஜீவாத்மாவில் மொத்த பேரும் கடை தேர மாட்டாளா அப்படின்றதுக்காகவே அர்த்தாவதாரத்துல பெருமாள் எழுதிருக்கார். ஆரோ நம்ம வந்து கிட்டுவார். யார் வரா யாராவது நம்ம சேவிக்க மாட்டாங்கன்றதுக்காக பெருமாள் அங்க எழுதிருக்கார் என்று அவசர பிரதீட்சணா கிடைக்கிற. அவசரம்னாக்க வேகமா ஓடுறது இல்ல, சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஜீவாத்மா இன்னைக்கு நம்ம கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. என்ன எல்லா ஜீவாத்மாக்களும் கடை தேறி சம்சாரத்துல இருந்து விடுபடணும்ட்டு. ஆனா எம்பெருமான் சில அப்படி பண்ண எல்லாரும் யாருமே அப்புறம் எப்படிதான் ரசிக்க முடியும், சிருஷ்டி எப்படிதான் பண்ண முடியும். அதனால ஜீவாத்மாக்களுடைய சங்கிய கணக்கே கிடையாது. அதனால இவன் பண்ண சிருஷ்டி பிரளயத்தை பார்த்தா எல்லா ஜீவாத்மாக்களும் என்னைக்கோ போயிட்டு இருக்கணும். கணக்குன்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா, கணக்கு இல்லாததுனால இவன் சிருஷ்டியும் தொடர்ந்துன்னு இருக்கு, நம்மளுடைய சரணாகதியும் தொடர்ந்துன்னு இருக்கு. ஒரு காலத்துல பக்தியோகம் அதிகமா இருந்ததுன்னு சொல்றா, அது நம்மளால தெரியாது. சாஸ்திரங்களை கொண்டு பக்தியோகம் பண்ணா பெருமாள் அடைஞ்சா அப்படின்னுதான். இப்போ பக்தியோகன்றது அடியோட போயிடுது. சரணாகதியும் முன்னெல்லாம் வந்து சாஸ்திர ஞானம் வச்சுட்டு பிரமாதமா வேதாத்தியனம் பண்ணிருப்பா. பெரிய பெரிய மகான்கள்லாம் வேதாத்தியனம் பண்ணிருப்பா. ஆனா காலக்ஷேப ஞானம் பெற்றிருக்க மாட்டா. அவெல்லாம் ரொம்ப நாளாச்சு சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு. இந்த சரணாகதி உபன்யாசம் பண்ணி 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 மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெரியவாள்லாம் சரணாகதி பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சா. நிறைய பேர் சரணாகதினா இப்ப சரணாகதி இப்ப எல்லாருமே பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ ஞானம் இல்லாட்டா கூட சரணாகதி பண்ணி வச்சுருவான். அதுக்கப்புறம் ஞானத்தை முடிஞ்சா பெருமாளுடைய அனுகிரகம் தான் ஞானம் சம்பாதிச்சோம். அதனால்தான் ஐசிங்கர் எல்லாம் பிரன்யாசம் பண்ணி வைக்கும்பொழுது அது பண்ணி வைக்கிற அழகை அதனுடைய சொரூபத்தை அந்த சரணாகதியுடைய சொரூபத்தை சொல்லி இப்ப எல்லாருமே அவசரம், யாருக்குமே நாய் இல்லை. அதனால முன்னெல்லாம் ஐசிங்கர் அவதரிச்ச புதுசுல 1 மணி சாதம் ஆகும். எத்தனை பேர் வந்தாலும் உட்கார வச்சு சிம்மாசனத்துல எழுதி இருந்து இந்த சரணாகதி இப்படிப்பட்டது எதுக்காக பண்றோம் அப்படிலாம் சாதிச்சாகும். இப்ப சரணாகதி பண்ணி வைக்கச்சே இது புரியுதுதா, பெருமாள் சேவி இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியாரு, எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியாருது. அப்படிப்பட்ட சரணாகத்தினுடைய மகிமைய இப்ப வெளியில பரப்பி இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இல்லையா. அதனால ஆரோ நம்ம வந்து கிட்டுவார். இப்படி பெருமாள் அவசர பிரதீட்சா ஒரு சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நீ நான் உன் சதா சர்வகாலம் உன்னையே நினைச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு நீ முகம் காட்டாது ஒழிவதே இதுவும் ஆசிரியனை ஒழிய செல்லாதே இருக்கிற ஆயனுக்கு ஸ்மாரகமா இருக்கிறது. அப்படிப்பட்ட நீ எதுக்காக இந்த திவ்ய இருக்க திருக்கோளூர்ல யாராவது உன்னை சேவிக்க வரமாட்டாங்கன்றதானே, அப்படிப்பட்ட நீ எனக்கு முகம் கொட்ட மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லி சாய்க்க. காமரவும் கட்சி தென்பால் மண்ணு காமரவும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய்
மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய், பேராது நெஞ்சினுள்ளாய். அடுத்ததாக என் நெஞ்சினுள்ளாய், மாயக்கவியாய் என் நெஞ்சும் உள்ளும் உள்புகுந்து உயிரை உண்டாய் அப்படின்லாம் சாதிக்கிறார். அதனால யாரு நின்னா அறியாவண்ணம் என்னை முட்டை பரிசினாலாம் சாதிக்கிறார். அப்படி எம்பெருமான் நம்மளுடைய ஹிருதயத்திலேயே பெருமாள் எழுதிருக்கார். உன்னை சக்ஷுர் விஷயமாக்காதொழிந்தால் மனசுக்கு விஷயமாக்கவும் வேணுமோ, அகவாய் பெரிய திருநாளாய் சொல்லும்படி பண்ணினால் புறம்பு ஊத்தும் சோடமற்று கிடக்கவும் வேணுமோ, நெஞ்சுக்கு விஷயமாக்காதொழிந்தாயாகில் மறைந்து விழிக்கலாயிற்று. அதுக்கு மேல சாய்கிறார் பெருமாள். இப்படி திவ்யதேசங்கள்லாம் எழுந்திருக்கிற பெருமாள் உன்னை சச்சுர் விஷயமாக்காதொழிந்தால் மனசுக்கு விஷயமாக்கவும் வேணுமோ. பிரத்யட்சமாக பெருமாள் திவ்யதேசத்துல அர்ச்சாவதாரமா இருந்து சச்சுருக்கு விஷயமாக்கினான். அப்படி சச்சுக்கு விஷயமான பெருமாள் மனசுக்கு விஷயமாக போவார. அதனால அப்படிப்பட்ட, ஏன்னா நாம் இப்ப பெருமாளை சேவிச்சு அவனுடைய திருமேனி அழகெல்லாம் சேவிச்சோமேனால கூட அப்படியே ஆத்துக்கு திரும்பி வந்தோம்னா பெருமாளுடைய திருமேனி இன்னைக்கு என்ன திருவாரூர் சாத்தினார், என்ன அது வஸ்திரம் சாத்தினார், பீதாம்பரம் எப்படி இருந்தது, அப்படிதான் அசை போட்டு பார்ப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட சச்சுசுக்கு விஷயமான உனக்கு மனசுலயும் விஷயமாக்காது போகுமோ. ஆனா இப்படி எம்பெருமானுடைய ஒரு திருமேனி அழகியும் இதையும் இது அது உள் மொத்தம் பெருமாள் நிறைஞ்சுட்டார்னா அகவாயில்னா எம்பெருமான முழுக்க அனுபவிச்சிருக்க. அது உள்கலந்தா உடம்பு மொத்தம் பெருமாள் ஞாபகம் தான். சில விஷயங்கள் அல்ப விஷயங்கள்ல நாம ஆசை வச்சுட்டோம்னா அந்த அல்ப விஷயத்த ராத்திரி தூங்கச்சே கூட நினைச்சுட்டு இருப்போம். எழுந்துக்குச்சு ஏதாவது சந்தியானம் பண்ணிச்சே கூட அந்த அல்ப விஷயத்த நினைச்சுட்டு இருப்போம். ஆஹா என்ன தெரியுமா, இப்படி தெரியுமா, இப்படி எல்லாம் போயிட்டோமே, இப்படிலாம் அனுபவிக்காத போயிட்டோமே, அப்படி எல்லாம் ஏதாவது நினைச்சுட்டு இருப்போம் அந்த அல்ப விஷயங்கள்ல. ஆனா இந்த மகான்கள்லாம் எம்பெருமானுடைய திருமேனி அழகையும் அவனுடைய சௌந்தர்யாதிகளை அனுபவிச்சுட்டு அந்த திருவுடம்பில மொத்தத்தையும் அதை நினைச்சிருப்பான். அகவாய் பெருநாளாய் செல்லும்படி பண்ணினால், இந்த அகவாயில்னா பெருநாளாய்னா அந்த ஆனந்த அனுபவம் ரொம்ப பெருசா போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவனுடைய பறந்தும் எழுந்தும் துள்ளாதான்ற ரீதியில பண்ணினால் புறம்பு ஊத்தும் சோழமற்று கிடக்கூடிய வேணுமோ. பெரிய வெள்ளம் வருது, பெரிய வெள்ளம் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ஊத்து வரும், அங்கங்க ஊத்து வரும். ஜலம் நிறைவு போயிடுதுன்னா அங்கங்க ஜலம் பூமியில இழுத்துக்க முடியாத அங்கங்க ஊத்தா வரும். இந்த மொசைக்கு போட்ட பிளவர் எல்லாம் அதெல்லாம் தெரியாது, அப்போ அதனுடைய சிலிப்பு என்னன்னா தெரியும் என்ன. ஆக அப்படி அகவாய் பெரிய திருநாளாய் செல்லும்படி பண்ணினால், அகவாய்னாக்கா என்னன்னாக்கா எந்த இதுவும் நமக்கு மனசுல மனசு அது பூர்ணமா நிறைஞ்சு போச்சுன்னாக்க அதோடைய பரிவாகம் ஒரு விதமா இருக்கும். அதே மாதிரி ஊர்ல பெரிய திருவிழா, அந்த பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னா அது என்ன எவ்வளவு கூட்டங்கள் வரும். அப்போ அதே மாதிரி பெரிய வெள்ளம் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பூமி எல்லாம் பரவி அது ஒவ்வொரு இடத்துலயும் ஊத்து வரதும் இதெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி பெரிய திருவிழானாக்கா இன்னைக்கு அந்த ஊர்ல திருவிழாவுமே பெரிய 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கிறத, அந்த பிரம்மோத்சவம் சேவிக்கலாம் பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரா கிளம்புவா, எல்லாரும் குழந்தைகள் விட்டு கிளம்புவா. அந்த மாதிரி அகவாய் பெரிய திருநாளாய் செல்லும்படி பண்ணினால் புறம்பு ஊத்தும் சோடுமற்று கிடக்கவும் வேணுமோ. அதனால அது ஊத்து எடுத்துட்டு கிளங்கும் சோடு. அங்கங்க பெருமாள் இடம் தெரியும். ஒரு உற்சவம் நடந்ததுனாக்க இவன் ஊர்ல இருந்து பெருமாள் சேவிக்க வரான். பெருமாள் சேவிக்க வந்தா இவன் என்ன சரி பெருமாள் இன்னும் எழுதிருக்க மாட்டான்னு நினைச்சிருப்பான். ஆனா ஊர்ல இறங்கினே அந்த பெருமாள் எழுனா அவன் இடம் அப்பதான் தெரியும். ஓஹோ பெருமாள் எழுட்டார, நிசப்தமா இருக்கு இந்த இடத்துல, ஒண்ணுமே இல்லையே. அப்படி பார்த்தா பெருமாள் வேற இடத்துல எழுதிட்டு இருப்பேன். ஆக அப்படிப்பட்ட சோடு மட்டும் கிடக்கணுமோ. எம்பெருமான விஷயத்துல கண்ணுக்கு விஷயமானாலே போறோம், உடனே நெஞ்சில நினைக்கும். நெஞ்சில பூர்ணா நேர்ந்தானாக்கா போறோம், உடனே அதை நினைச்சுட்டே அப்படியே சில பக்திகள்லாம் போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நெஞ்சுக்கு விஷயமாக்காத ஒழிந்தாயாகில் மறைந்து பிழைக்கலாயிற்று. ஒரு விஷயம் நெஞ்சு
நெஞ்சு மனசு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கக்கூடியது. அந்த நெஞ்சுக்கு விஷயமாகல அப்படின்னு சொன்னா இவ எம்பெருமான் விஷயத்த நெஞ்சுக்கு விஷயமாயிடுதுன்னா அது இல்லாத போயிடுதுன்னா நெஞ்சு பழைக்கவே பழைக்காது. ஏன்னா பரமேகாந்தருக்குலாம் உண்ணானால் பசியாவது ஒண்ணு இல்லை ஓவாதே நமோ நாராயணாவின்னு சொல்லி சாய்க்கிற மாதிரி எம்பெருமான செவிகள்னா அன்னைக்குதான் பட்டினி நாள். ஆக இப்படி எம்பெருமான நினைக்காத நாள் இருந்துருக்கோம். ஆனால் மறந்து பிழைக்கலாயிற்று. ஆக நெஞ்சுக்கு விஷயமாக அது போயிடுதுன்னாக்க ஆழ்வாருடைய தசை அப்படிதான். எம்பெருமானே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு எம்பெருமான நினைக்காத இருக்க முடியுமா? மறைந்து பிழைக்கலாயிற்று, கண்டு பிழைக்கப்பட்டுலேன். ஆக எம்பெருமான் சேவை கண்ணுக்கு ஆகல, அதனால பிழைக்கப்பட்டுள்ளேன். நெஞ்சில விஷயமானால மறைந்து பிழைக்கப்பட்டுள்ளேன், முடிந்து பிழைக்கப்பட்டுள்ளேன். கடைசியில ஒண்ணுக்குமே விஷயமா இல்லைன்னா சாருது சாமாறு பணி கொள்ளலான்னு வரப்படுது. அப்படி எம்பெருமான் சேவை நமக்கு கிடைக்கலன்னா சாவதே மேல். நமக்கு இந்த வஸ்து கிடைக்கலன்னாக்கா இந்த வஸ்து கிடைக்கலன்னா நம்ம என்ன பிரயோஜனம்? உயிரை மாய்ச்சுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தான் எதிர்பார்க்கறது நடக்கலன்னாக்க அதனால வந்த விளைவுதான் சண்டைகள், அதனால வர்றதுதான் இந்த துர்மரணங்கள், இப்படி எல்லாம் நடக்குது. அதனால இதர விஷயங்கள்ல அதிகமா பற்று வைக்காம பகவத் விஷயத்திலையும் அவனுடைய சாஸ்திர விஷயங்கள்லயும் பற்று வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் தாபங்கள்லாம் ஏற்படாது. இந்த தாபத்திரயங்கள் ஏற்படாது. அப்படிப்பட்ட கண்டு பிழைக்கப்பட்டுள்ளேன், மறைந்து பிழைக்கப்பட்டுள்ளேன், முடிந்து பிழைக்கப்பட்டுள்ளேன். அல்ப விஷயங்கள்ல மனசை செலுத்திட்டோம்னா அதுல இருந்து வெளியில வச்சு மறந்து பிழைக்கப்பட்டுள்ளேன். சரி, அந்த விஷயத்தை மனசுல நினைச்சுட்டான். அதுக்கப்புறம் அதை அனுபவிச்சான், கொஞ்சம் கிட்ட கிடைச்சிருச்சு அந்த வஸ்து, அதை அனுபவிச்சான். அதுக்கப்புறம் திருப்பி அது மறைஞ்சு போச்சு அந்த வஸ்து, உடனே கோபம் வந்துடுறது, கண்டு பிழைக்கப்பட்டுள்ளேன். அதுக்கப்புறம் பூர்ணமா அனுபவிச்சான், திடீர்னு ஏதோ வச்சு சரி போ இது இனிமே எங்க கிடைக்குன்னா தண்ணியை முடிச்சுடுறான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மனசுக்கு விஷயமாகலன்னாக்க மறந்து நினைச்சிருந்த வஸ்துவை மறக்க முடியல, பார்த்த வஸ்துவை திடீர்னு கிடைக்கலன்னாக்க கண்டு பிழைக்கல, நன்னா அனுபவிச்சுட்டு திருப்பி காணல அப்படின்னு சொன்னாக்க முடிக்கப்பட்டுள்ளேன். இப்படி இவனுடைய அவஸ்தையானது, இந்த பக்தனுடைய அவஸ்தையானது, விஷயத்தை மறக்கவும் முடியல, கண்டுன்ற விஷயத்த காணாம இருந்தாலும் பழைக்க முடியல, சதாசர்வான் நினைச்சிருந்தது நினைக்காது இருக்க முடியல. இவனுடைய அவஸ்தையானது அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட கண்டுக்கு பிழைக்க பெற்றிலர் காட்சி அவன் பக்கலா தாகையாலே. இப்போ இந்த மூணு ஸ்திதியும் எதனால ஏற்படுறது அப்படின்னா, எம்பெருமான் இவருக்கு நெஞ்சுக்கு விஷயமாகலன்னு தானே ஒதுங்கிட்டார், இவனுக்கு கண்ணுக்கு விஷயமாக கூடாதுன்னு இவரே மறைஞ்சு விட்டார். சரி, இவனை இன்னும் இவன் எவனதான் பண்றான் பாப்போம் அப்படின்னு சொல்லி இவன் தன்னை பிராணஹத்தி பண்ணிக்கிற அளவுக்கும் பெருமாள் இவனுக்கு சேவை கொடுக்காது இருக்க. இதெல்லாம் யாருனால அப்படின்னா, காட்சி அவன் பக்கல் தாகையாலே. யாருடைய பக்கல்? காட்சின்றது என்னது? ஒரு வஸ்துவை கண்ணுக்கு விஷயமாகிறதோ நெஞ்சுக்கு விஷயமாகிறதோ பெருமாள் தான் பண்ணணும். ஆக அவன் கையில் இருக்கு இதெல்லாம். ஆக மறந்து பிழைக்க மாற்றிட்டு விஷய வைலட்சணத்தாலே. என்ன சுவாமி, என்ன அப்படி அந்த விஷயத்துல உமக்கு நோய் இப்படி, ஐயோ அந்த வஸ்து இல்லைன்னா நான் செத்து விடுவேன், அந்த விஷயத்த பாக்கலன்னா என்னால வாழவே முடியாது, அந்த விஷயத்த நினைக்கலன்னா எனக்கு மனசே இல்ல அப்படின்னா இதெல்லாம் என்ன சொன்னா, விஷய வைலட்சண்யத்தாலே. அந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். அது நெஞ்சில் விஷயம் வருதுனாக்க எதை பத்தி? பரமாத்மா பத்தி. இதர விஷயங்களா இருந்தா அது துக்கத்தை கொடுக்கும். ஆனா பரமாத்மா விஷயமாச்சே அதுவே இப்படி நெஞ்சுக்கு தாபத்தை உண்டு பண்றது. விஷய விளையாடினாலே முடிந்து பிழைக்கப்பட்டுள்ளர் இன்னும் ஒரு கால் காணலாம் என்று நான் செய்யினார். என்ன அது முடிந்து பிட்டுக்கலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வஸ்து எப்ப பார்த்தாலும் பார்க்கணும் தோணும். அதுக்கு அந்த அனுபவத்துக்கு முடிவே கிடையாது. பெருமாள் விஷயத்த இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டானாக்க அவன் அத்தோட செத்தான். அந்த ஆனந்த அனுபவம் பெருகின்றே இருந்தாதான் இவன் நித்திய ஜீவனா இருப்பான், ஜீவிச்சுட்டு இருப்பான். ஆக எம்பெருமானுடைய அனுபவம் அனுபவிக்க முடிவே கிடையாது. அவனை நினைக்க மறக்கவே முடியாது. அவனை சேவிக்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்படி நினைப்பதற்கும் காண்பதற்கும் முடிவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். மறைந்து பிழைக்கலாயிற்று, கண்டு பிழைக்கப்பட்டுள்ளேன், மறைந்து பிழைக்கப்பட்டுள்ளேன்,
முடிந்து பிழைக்கப்பட்டுள்ளேன். 3 விஷயங்கள் பார்க்கணும். கண்டு பிழைக்கப்பட்டுள்ளேன், மறந்து பிழைக்கப்பட்டுள்ளேன், முடிந்து பிழைக்கப்பட்டுள்ளேன். சரி, என்னது கண்டு பிழைக்கப்பட்டுள்ளேன்னு என்ன அர்த்தம்? காட்சி அவன் பக்கத்தாகையாலே கண்டு பிழைக்கப்பட்டுள்ளேன். அவன் சேவை கொடுக்கணும். அவன் சேவை குடிக்கலன்னாக்க நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவன் சேவையை பின்வாங்கின்ட்டான் அப்படின்னு சொன்னான்னாக்க கண்டு பிழைக்கப்படுகிறேன். மறந்து பிழைக்க மாட்டிட்டேன். அந்த முதல்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. எப்படா ஆனா திருப்பதிலாம் ஒரு அரை நிமிஷம் கூட பெருமாளை சேவிக்க முடியாது. அந்த ஜெருகுண்டின்ற சமயத்திலேயே பெருமாளை சேவிச்சுட்டு நம்மளால வெளியில வர முடியல. தேவப்பெருமாள் மாதிரி ராவன் சந்தேகம் ஒரு 5 நிமிஷம் தான் நின்று சேவிக்கலாம். அப்படிப்பட்ட அங்க அது ஒண்ணுமே விதேசத்துல அதிகமா பெருமாள் இருக்குல்ல அந்த இடத்துல. இப்ப நவ திருப்பதி எல்லாம் போனாக்கா நீ 1 மணி நேரம் கூட சேவிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா அடுத்த சேவாரத்தில் வர மட்டும் தான் அவள் போன்னு சொல்லுவா. அவளுக்கும் பாவம். ஆக அப்படி எம்பெருமானுடைய சேவைய சேவிச்சுட்டோம். சேவிச்சுட்டா அதுல கண்டு பிழைக்கப்பட்டுல கண்டு பிழைச்சேன். வெளியில வந்துட்டா அவனுடைய சேவை போயிடுறது. அதனால அவனுடைய திருமணி அழகும், அவன் திருமணி சாத்தின இருக்கிற திருவாபரணங்கள் அழகும், இதெல்லாம் சேவிச்சா அது மறக்கப்பட்டுல. அதுக்கப்புறம் இந்த அனுபவம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த முடிந்து பிழைக்கப்பட்டுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் ஒரு கால் காணலாம் என்ன அசையாலே. ஆக முடிந்து பெற்றுல அது தொடர்ந்து அந்த அனுபவமானது வந்துட்டே இருக்கும். இதுதான் அந்த பெருமாளுடைய ஒரு பிரிந்தாலும் அது என்று கிடைக்க முடியல. விஷயம் இருப்பது விஷயம் இருப்பது. ஆழ்வார் மோகிச்சு போய் கிடக்கிறார். இந்த இவளுக்கு இப்படி பித்து பிடிச்சு போச்சே, இந்த பித்து போடுறது தசை என்ன பண்றதுன்னு அம்மா கவலைப்படுறா. தோழிகள் சொல்றா, எம்பெருமானுடைய சின்னங்களை கொண்டு அவளுக்கு இது திருத்துலாய் கொண்டு கொடு, அவன் ஏதாவது வெள்ளையா இருந்தா கொடுத்தா சங்கு நினைச்சுப்பா. இப்படி எல்லாம் எம்பெருமானுடைய சின்னங்களை கொண்டு கொடுத்தானாக்க அவள் நோய் தீரும் அப்படின்னு சொல்லி தோழிகள் சொல்றா. ஆக அப்படி பண்ணுமா எம்பெருமானுடைய ரூபங்கள், சௌந்தரிய சௌலபியங்கள்லாம். அப்ப என்ன இவன் அது அதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு விஷயத்துல வந்துருதுன்னா பேர் கூட மறந்து போடும். அது 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 எங்க அது எங்க அது எங்க அது எங்க அப்படின்னு பிணத்திலே இருப்பான். ஆக பிரிந்தாலும் அந்த விஷயத்துல ரொம்ப ஆசை வச்சனாக்க அது எங்கன்னு கேட்பான். அந்த அதுன்னு சொல்லிதான் போடுவான். எங்க அந்த வஸ்து பேரை சொல்ல மாட்டான். அது என்று கிடக்க முடியாது. விஷய வைலட்சணம் இருப்பது இந்த பிரியிறதுனால விஷயாந்தரங்களாகிலே நாளோட்டத்தோட மறைந்து பிழைக்கலாவது. இதர விஷயங்களா இருந்தா கொஞ்ச நாள் சரி போ, கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருப்பான், கொஞ்சம் விச்சயத்தை ஏற்படுவான், கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கஷ்டப்படுவான், சரி போ இது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து விடுவான். நாள் செல்ல செல்ல ஆற்றாமை விளைக்கும் விஷயமே இது. ஆனா பகவத் அனுபவம் இருக்கே, அதுக்கு விச்சிதி, அதுக்கு பிரிவு ஏற்பட்டதுன்னா அது இன்னும் 4 நாள் தாபம் அதிகமாகிட்டு இருக்கும். பிராட்டிக்கு ஆற்றாமை மீது இருந்த வேண்யுக்தனத்திலே ஒரு வட்ட விடத்திலும் முடிய போயிட்டதில்லையே தான் பிறர் சரக்காகையாலே. ரொம்ப ஆச்சரியமா, அதாவது பிராட்டி அங்க அசோகவனத்துல இருந்தா. அசோகவனத்துல அவள் பட்ட கஷ்டங்கள் எத்தனை கஷ்டங்கள். ஆனா அங்கேயே சதா சர்வகாலமும் பெருமாளே நினைச்சுட்டு இருந்தா. கடைசியில சரி நமக்கு பெருமாள் வரமாட்டான், என்ன சொன்னா, பெருமாள் மீட்டு போனாதான் அவனுக்கு அழகு. அதுக்காக தான் இல்லப்பனா நானே கூட என்னுடைய இதனால இவளை பஸ்வம் பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா பிராட்டிக்கு அந்த சக்தி இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் அது புருஷால் பண்ணக்கூடிய காரியத்தை நாம பண்ணக்கூடாது அப்படின்லாம் பொறுத்துமையா இருந்தா. கடைசியில முடியல. கடைசியில தனியே பிராணஹத்தி பண்ணிக்கிட்டா வந்தா. அப்பதான் ஆஞ்சநேயர் இது பண்ண. ஆக பிராட்டிக்கு ஆற்றாமை மீதூர்ந்து வேண்யுக்தனத்திலே ஒருபட்ட விடத்திலும் முடிய போயிட்டதில்லையே. அப்படி அந்த இடத்துல கூட தன்னை முடிக்கணும்னு பார்த்தா பிராட்டி, முடியல. ஏன் அப்படின்னா எம்பெருமானுடைய ஒரு அழகும் இதுவும் எம்பெருமானுடைய ஒரு பராக்கிரமத்தை நினைச்சுட்டே பிராட்டி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தா. அத்தனை அதுதான். ஆஹா, அந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். உயிரினால் குறைவிலம் என்ற விடத்திலே முடியாமையாலே சாமாலே பணி என்று அவனை இறக்க வேண்டிட்டே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 4ஆம் திருவாய்மொழியில
8ஆம் பத்துல ஒண்ணும் அதாவது அதனுடைய இப்ப ஒரு சாசம் ஆயிப்போச்சு. அதனால அதனுடைய பாசுரத்துடைய கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது அடுத்த வாரம் அனுபவிப்போம். அதனால இந்த பதிகத்துல என்னன்னாக்க எம்பெருமான் சேவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். கூப்பிட்டார். ஆழ்வார் உறக்க கத்தி கூப்பிடுறார், வரமாட்டேன்ட்டார். கடைசியில என்ன பண்ணிட்டார், இப்படி பெருமாள் நம்மள உபேட்சை பண்றாரு, நம்ம அப்போ நம்மளுடைய உடனெல்லாம் எதுக்கு, இந்த உடம்புல இவ்வளவு அழகா இருக்க, இந்த அழகு எம்பெருமான அனுபவிக்கதானே வச்சுட்டு இருக்கேன் நானு. இந்த மணிமாமை குறைவிலமே, எனக்கு இந்த வேண்டியதில்லை, இந்த உடம்பு வேண்டியதில்லை, இந்த ஞானமும் வேண்டியதில்லை. எப்படி ஞானமானது எம்பெருமான அனுபவிக்க ஞானம் அதிகமா, அந்த ஞானம் எப்படி எம்பெருமான் எப்போ எம்பெருமான் என்ன உபேட்சிக்கிறானோ, அதாவது என்ன உதாசீனப்படுத்துறானோ, எனக்கு அவனால் கொடுத்த இந்த ஆத்மாத்மியங்கள் கூட எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அப்ப அந்த 10 பாசுரங்கள்ல சாய்கிறார். கடைசியில அடுத்த 4ஆம் திருவாமியில 9ஆம் பத்துல முதல் பாசுரத்துல இப்படி நீ எனக்கு சேவை கொடுக்காத, என்னுடைய ஆத்மாத்மியங்களை எனக்கு வேண்டியதில்லை, என்ன நீ முடிச்சிடு, எனக்கு துக்கம் தான் அதிகமா இருக்கு. சம்சாரத்துல இருந்து துக்கப்படுறது அந்த துக்கம், உங்ககிட்ட பக்தியில ஈடுபட்டு நான் பிரிஞ்சிருக்கேன், இந்த துக்கம், இந்த 2 துக்கத்திலையும் என்னால மாறவே முடியாது, என்ன நான் முடிச்சுக்கிறேன், என்னுடைய ஆத்மாவை நீ எடுத்துக்கோ அப்படின்றது கொடுத்து சாமாரே பணி என்று அவனை இறக்க வேண்டிட்டு அழகான பாசுரம். அத அடுத்த வாரம் சேவிப்போம். இதை முடிச்சுக்கலாமா? அடியன் சடகோபன் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான, போன வாரம் விட்டு போயிடுத்து, ரொம்ப பாக்கியம் இல்லாதனால கேட்டது பிஸியா இருந்துன்னு சொன்னா. புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. 2வது பாகம் ஆன்மீகத்தை முடிச்சு அந்த காரியத்துல கொஞ்சம் தள்ளி போயிடுது. பட் இந்த தடவை பாக்கியத்தினால கேட்க முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப தேவரே இந்த கல்வாங்கிற இடத்துக்கும் பேராது என் நெஞ்சு நுள்ளாய் அந்த 2 இடத்துக்கும் எப்படி பெரியவா சன்பிள்ளை வியாக்கியானம் பண்றாங்கிறத எடுத்து விபரமா சொன்னது ரொம்பவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப கடினமான விஷயம், அத நல்லா தெளிவா இருக்கிறாப்புல தேவரி சொன்னது ரொம்ப அபூர்வம். அந்த கல்வாங்கிற வார்த்தை தேவரை சொன்ன போதே பல விஷயங்கள் ஞாபகம் வந்தது. இந்தளூர்ல பெருமாள் அவருக்கு இது சேவை தர முடியாத அவர் ஆழ்வாரம் கோபிச்சுண்டு போனது, அது வந்தது மனசுல. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டங்கிற திவ்ய தேசத்துல இது பாண்டி நாட்டுல சோரநாதன் பெருமாள் இருக்காரு, அவரும் கல்வான்னு பேரு வாங்கிட்டு அதுவும் மனசுல வந்தது. அப்புறம் தேவரி அஷ்டாவதாரத்துல ராகவனுடைய சம்பந்தம் ஆச்சாரியர்களுக்கு இருக்குன்னு சொன்னது ரொம்பவும் மனசை தொட்டுது. அதுவும் முக்கியமா நான் திருவள்ளூர் மடத்துக்கு போனதில்லை, புது மடத்துக்கு. அங்க தேவரி தேவனோட மழசிங்கர் திருவடியில 45வது பட்ட மழசிங்கர் இருக்கிறார் அப்படின்னுங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி ஒன்னொன்னும் எத்தனையோ ஒரு திருப்பங்களை கொண்டு இதை கேட்கிற போதெல்லாம் பலவிதமான அனுபவ பாக்கியம் கிடைச்சது இன்னைக்கு. அதத்தான் கொஞ்சம் தேவல் மூலியமா ஸ்ரீவைகுண்ட பெருமாள் திருநாமத்தை சொன்னார், மாயவரத்துல பெருமாளுடைய இந்தோட பெருமாள் சொன்னார். இதெல்லாம் தேவல் அனுபவிச்சிருக்கு, நான் சேவிச்சது கிடையாது. அதனால அந்த பெருமாள் கல்வான்ற பேர் தெரியாது. இதுதான் தேவலாம் சொன்னா, தேவல் மூலியமா சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். ரொம்ப ஆச்சரியமான தேவல் அனுபவம் நிறைய இருக்கு தேவலுக்கு. அதான் பரஸ்பரம் இந்த மாதிரி இருந்துட்டு அத தெரிஞ்சுட்டு, அதுவும் இன்னொரு விஷயத்துல சுவாதந்திரமான ஆச்சாரியன் சிஷ்யர்கள் விஷயத்துல பாரம்பரியமா இருக்கார். அதே மாதிரி ஈஸ்வரனும் ஆசிரிதாள விஷயத்துல பாரதந்திரம் ஆகிவிடுகிறார் அப்படின்னு சொன்னதும், ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல இருந்து எடுத்து கூறினதும் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு இந்த மாலையில பலவிதமான பூக்களை கட்டி ஒரு ஸ்ரக்தாங்கிறாப்புல பண்றாப்புல ஒவ்வொரு உபநிஷத்துலயும் இத்தனை விஷயங்கள் சேர்ந்திருக்கு. அதை கேட்க கேட்க இப்படி அப்படின்னு சொல்ல முடியல. டைம் எடுத்துடுறேன், சமைக்கணும். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பரிச்சயம் எல்லாம் ஏற்பட்டது. இப்ப நீங்க எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களால தான் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் புத்தகம் சேவிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதனால உங்களுடைய பிரீத்தியும் அனுகிரகமும் அப்படியே இருக்கணும் எனக்கு. ஸ்ரீமான் ராஜாஜியினுடைய இனிஷியேட்டிவ்னால நாங்கள்லாம் சந்தோஷப்படுறோம். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் விஞ்ஞாபிச்சுட்டு அமைகிறேன்னு சொல்வாள். அது மாதிரி அது நாளைக்கு இத உங்களுக்கு ஆல்ரெடி சிரவண துவாதசி இந்தியாவில அன்னைக்கு அந்த அகோபல மண்டபத்தின் அப்பர் அகோபலத்துல 100 மண்டபத்துக்கு அது விஷயமான கைங்கரியத்தை இன்னைக்கு ஹரிசிங்கர் விஞ்ஞாபிச்சு அனுமதி வாங்கிட்டு ஆயிடுத்து. அத நாளைக்கு ஆரம்பிக்க போறோம். அங்க அந்த இருக்கிற அந்த மண்டபம் கொஞ்சம் சித்திலமா இருக்கு.
அதெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி அவரே அழிக்கிறே சொன்னார். கார்த்தால அங்க 6:30 மணி சுமாரத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டோம்னா அந்த மண்டபத்துல ஸ்ரீமத் ஆதிவன் சடோகபஜியருடைய அந்த காலக்ஷேப ஒலி காதுல விழறது. அது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு அந்த இடத்துக்கு. அதை நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ள இருக்க ஆழ்வாரையும் ஒரு ஆதிவன் சடோகபஜியருடைய அர்ச்சா விக்கிரகத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அது நிறைய பேர் திருப்பி திருப்பி உபயோகப்படுத்துறாங்க பண்ணணும்ட்டு அபிப்பிராயப்பட்டார். அதுக்கு எங்களால முடிஞ்ச வரலாம் அதுல கலந்துட்டு இந்த கைங்கரியத்திலையும் அன்வயிக்கணும்ட்டு நியமனம் வாங்கிட்டு ஆயிடுத்து. நல்லபடியா நடக்கணும்னு நீங்களும் பிரார்த்திச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அடியன் ஜெகன் பாரத்வாஜ் பேசுறேன். இது ரொம்ப அத்தியாவசியமா இருந்தது. இந்த பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் கூட அது ஆசிரித்த பாரதன்றது அது அடியன் நினைக்கிறேன். அது இப்போ திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி கேட்டிருக்கேன். பட் அது திவ்ய ஆத்மஸ்வரூபம் கூட அதே மாதிரிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்தது. ரொம்ப சந்தோஷம் அதை கேட்டு. சந்தோஷம். श्रीमद्रंग सदार सन्निवरा लब्धाह मांतद्वयम् श्रीमद्वीरगहुद्वाद सरिजित पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशियते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षणद्यत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणादेशुर्कृपाभित्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्यामः श्रीमते श्रीलक्ष्मी सुमदिव्यपादुकासेवके श्रीवञ्चलोपश्री नारायणतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवञ्चलोपश्री रङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः।